ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 3 விஷயம் தெரியாமல் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்பவும் கட்டிங் பண்ணாதீங்க. ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா, இதே போல் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் மிஸ்டேக் வராமல் ப்ளவுஸ் கட்டிங் பண்ண முடியும். இப்போ இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு பேக்கை விட ஃப்ரண்ட்டு ரொம்ப டைட்டாக இருக்குங்க. கொக்கி போடுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. மெயின் டாட் வந்து இந்த கப்பும் வந்து கரெக்டாக உட்காரல பாயிண்ட்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது எந்த அளவா இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ப்ளவுஸில் இந்த கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இடையில வர கேப்பை முதல்ல பாருங்கள் எத்தனை இன்ச் வருதுன்னு. இப்போ இதில் எனக்கு சரியாக 2.5 இன்ச் வருது. அப்போ 2.5 இன்ச் வரும் பொழுது இவங்க ப்ளவுஸ் போடும் பொழுது எப்படி போடுவாங்க அப்படின்னா, இந்த கொக்கி பட்டியை இப்படி வி பட்டியோட போய் இப்படி இவங்க மாட்டும் பொழுது இந்த சைடு வந்து கரெக்டாக வராது. இந்த சைடு வந்து ஃப்ரண்ட் பக்கமாக நகர்த்திக்கிட்டு வரும், டைட்டாகவும் இருக்கும். அது இல்லாத பார்த்தீங்கன்னா, இந்த டாட் அட்ஜஸ்ட்மெண்ட் மாறி தான் வரும். முன்பக்கம் நம்ம கொக்கி பக்கமாகவே வந்துடும், ஒன் சைடாகவே. இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இந்த மெயின் டாட்லாம் கரெக்டாக இருக்கும், ஒரு பக்கம் நகுந்து தள்ளி வரும். இதே போல் ப்ராப்ளம் நமக்கு கண்டிப்பாக வரும். அப்போ இதே போல் மிஸ்டேக் வரக்கூடாதுன்னா இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் தான் ப்ராப்ளம். அது எப்படி சரியாக கட்டிங் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸை காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு புரியணும்ல, ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டு கரெக்டாக இருக்குது, பேக்கும் கரெக்டாக இருக்குன்ருக்காங்க. பட்டன் வச்ச ப்ளவுஸ் தான். இப்போ இதில் வந்து கேப் இடைவெளி எத்தனை இன்ச் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பக்கம் தான் வருது. இதே உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு ப்ளவுஸும் காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸில் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான். இப்போ இதில் எத்தனை இன்ச் கேப் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து கேப் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வருது. இந்த ப்ளவுஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக வந்து உங்கள் கொக்கி போட முடியுது அப்படின்ட்டுருக்காங்க. அளவு ப்ளவுஸ் கரெக்டான அளவாக கொடுத்துருக்காங்க. எந்த மிஸ்டேக்கும் இந்த அளவு ப்ளவுஸில் இல்லைன்ருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு தான் கேப் இருக்குது. அப்போ நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா 1/2 இன்ச் 1 இன்ச் கேப் தாராளமாக வரலாம். அதுக்காக 2.5 இன்ச்சு 3 இன்ச்சுலாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்துச்சுன்னா ப்ளவுஸில் கண்டிப்பாக ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு மிஸ்டேக் அப்படிங்கிறது வரும். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கழுத்து ரொம்ப அகலமாக இருக்குங்க. எனக்கு கொஞ்சம் குறுகலாக வேணும் நெக்கும். கழுத்து கொஞ்சம் ஷோல்டர் கொஞ்சம் லூஸ் வர மாரி இருக்குது. ரொம்ப அகண்டு இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. இவங்களுக்கு டோட்டல் கழுத்தோடைய அகலம் பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் எத்தனை இன்ச் வருதுன்னா, ஒரு 8.25 இன்ச் பக்கம் வருது. அப்போ நம்ம கட்டிங்கில் எப்படி கழுத்து அகலத்தை கம்மி பண்ணி கட்டிங் பண்ணுறது, ஷோல்டர் லூஸ் வராமங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் நான் கட்டிங் பண்ண போகிற ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான். இப்போ லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த லைனிங் கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மீட்டர் கிளாத்து கொடுத்துருக்காங்க இவங்க. இதே வந்து பாருங்கள், இப்போ இந்த கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி நான் அந்த லைனிங் பீஸை மடித்து போட்டுக்கிறேன். மடித்து போட்டுட்டு இப்போ மெயின் கிளாத்தை அளந்து பார்க்கலாம். எப்பவும் வந்து மெயின் கிளாத்தை அளந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ வரக்கூடிய புடவையோட கிளாத்தில் கிராஸாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த 2 கரபாகத்தையும் இப்போ பாருங்கள் எத்தனை இன்ச் வருதுன்னா, இந்த பக்கம் வந்து எனக்கு ஒரு 72 பாயிண்ட் பக்கம் வருது. இதிலேருந்து இப்படி வச்சு பார்க்குறேன் பாருங்கள், எவ்வளோ கிராஸாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது பாருங்கள். அப்போ எப்படி இந்த கிளாத் வந்து புடவையோட கிளாத் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ நான் அந்த புடவையோட கிளாத்தில் அடிப்பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்காக நான் 2 இன்ச் அளவு வச்சு நான் கட்டிங் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லைனிங் பீஸ் போதும். ஆனால் புடவையோட கிளாத் பத்துமா? பத்தாது. அப்போ நம்ம எப்படி இடுப்பு பகுதியில் அடிப்பாட்டம் நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு எத்தனை இன்ச் வச்சா போதுன்னா 1 இன்ச் வச்சுட்டா போதும். நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா புடவையோட கிளாத்தை அளந்து பாருங்கள். புடவையோட கிளாத்தை கம்மியாக இருந்துச்சுன்னா அடிப்பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்காக 1 இன்ச் தான் மார்க் பண்ணணும். இப்போ லைட்டாக நான் ஒரு 1/4 இன்ச் பீஸை கட் பண்ணிவிட்டு இப்போ அடிப்பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்காக 1 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 1 இன்ச் அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 இன்ச் அளவு வச்சு இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் சுருக்கம் ஏதாவது இருந்ததுன்னா நல்லா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இந்த கோட்டு மேலேயே 1 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டிருக்கு பாருங்கள், அது மேலேயே வந்து அளவு ப்ளவுஸை பேக் பார்ட் இதுமாரி 2ஆக மடித்து இப்படி வச்சு பாருங்கள். இதே போல் இப்படி வச்சு பார்த்துட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துடைய அகலம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ கழுத்துடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு 3.25 இன்ச் பக்கம் வருது.
இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் ஒரு 1/2 இன்ச் வந்து எனக்கு கேப் இருக்கு. நான் இப்படி நகர்த்தி வச்சுட்டேன்னு வச்சுக்கங்களேன், இப்படி நான் தள்ளி வச்சு மார்க் பண்ணும்பொழுது என்ன ஆயிடும்னா, எனக்கு கழுத்தோடைய அகலம் அகண்டு போயிடும். அதனால எப்பவும் நீங்க ப்ளவுஸ வந்து இதே போல தான் நேரா வச்சு தான் மார்க் பண்ணணும். பாருங்க இந்த இடத்துக்கிட்ட எனக்கு அடிப்பாட்டத்துக்கிட்ட இந்த இடத்துல கேப் பாருங்க. எனக்கு ஒரு 1/2 இன்ச் பக்கம் வருது. இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு பேக் பார்ட்ல வந்து நம்ம டாட் பிடிப்போங்கல்ல, அதுக்காக இந்த இடத்துக்கிட்டே நான் 1/2 இன்ச்ல மார்க் பண்ணிக்கிறேன். நான் நகர்த்திட்டேன் அப்படின்னா, எனக்கு கழுத்து அகண்டு போயிடும். அதனால இந்த இடத்துல கரெக்ட்டா அந்த அளவு ப்ளவுஸ நேரா வச்சு இப்படி தான் மார்க் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பின் கழுத்து எந்த இடத்துல நமக்கு முடியுதோ அந்த பாயிண்ட்ல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு, இப்போ கழுத்து அகலம் எந்த பாயிண்ட்ல முடியுதோ அதுக்கு நேரா மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து தையலுக்கு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கும் அதிலிருந்து தையலுக்கு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளாத் வந்து அளவு ப்ளவுஸ் நழுகுற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க நீடில் போட்டு கூட குத்திக்கலாம். அடுத்து ஷோல்டர் அகலம் எந்த பாயிண்ட்ல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணணும். அடுத்து கை சுற்றளவுக்காக 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும். நெக்கு கிட்ட ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு விடுங்க. கை சுற்றளவுக்காக நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் ஷோல்டர்கிட்ட விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ இந்த ஆம்கோல் சுற்றளவு எந்த பாயிண்ட்ல முடியுதோ பாருங்க, இப்படி சைடு அளவு இப்படியே வச்சு பார்த்துட்டே வாங்க. இப்போ எந்த பாயிண்ட்ல ஆம்கோல் சுற்றளவு முடியுதோ இவத்த ஒரு அடையாளப்படுத்திக்கிங்க. அடையாளப்படுத்திட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்க. தையலுக்காக 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ டாட்டுக்காக நான் அந்த இடத்துல கேப் இடைவெளி விட்டுட்டேங்களா, பேக் பார்ட் டாட் பிடிக்கிறதுக்காக. இப்போ இடுப்பு சுற்றளவு எந்த பாயிண்ட்ல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து 1/2 இன்ச் மட்டும் தையலுக்கு விட்டால் போதும். இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ல நான் விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த 1 இன்ச் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல அடையாளத்துக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஆம்கோல் சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ ஒரு மார்க் பண்ணாங்களே, இந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச் தையலுக்காக அளவு வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருந்து கரெக்டாக 1/2 இன்ச் தையலுக்கு அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து மேலே ஷோல்டர்கிட்ட இப்படி தையலுக்கு விட்டோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து மேலே ஷோல்டர் பிடிச்சு தைக்க 1/2 இன்ச் மார்க் பண்ணணும். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷோல்டர் இந்த இடத்துக்கிட்டலாம் இந்த டிசி கட்டியெல்லாம் நல்லா அப்படியே அடையாளப்படுத்திக்கலாம். இதே போல் இப்படி அடையாளப்படுத்திட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல் ஷேப்பில் அடுத்து ஆம்கோல் சுற்றளவு நம்ம மார்க் பண்ணணும். அதுக்காக எல் ஷேப்பில் இந்த ஃபஸ்ட்டு கோடு தெரியுது பார்த்தீங்களா, இந்த மேல் கோட்டோட மார்க் பண்ணுங்க. இதே போல் அப்படி இந்த மேல் கோட்டோட மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த 1/2 இன்ச் தையலுக்கு அளவு விட்டோம் பார்த்தீங்களா, அந்த அளவை இதே போல் இப்படி மார்க் பண்ணுங்க. இது வந்து 1/2 இன்ச் தையலுக்கான அளவு. இப்போ இந்த இடத்துல நான் டாட் பிடிக்க 1/2 இன்ச் கோடு போட்டிருக்கேங்களா, அதனால் 1/2 இன்ச் இந்த பக்கம் தையலுக்கு விட்டுட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸில் கழுத்தோடைய அகலம் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.25 இன்ச் பக்கம் இருக்குங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 3.25 இருந்ததை நான் ஒரு 3.5 இன்ச்சாக வச்சுக்கிறேன். இப்படி நம்ம வைக்கும் பொழுது கழுத்து ஷேப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மேலேருந்தே நான் ஒரு 3.5 இன்ச் பக்கம் வச்சு கழுத்தை அகட்டி வெட்டிட்டேன் அப்படின்னா கழுத்து ரொம்ப அகலமாக இருக்கும். ஏன்னா லைட்டாக இவங்க குறுகலாக கேட்டிருக்காங்க, ஷோல்டரும் லூஸ் வரக்கூடாதுன்னு இருக்காங்க. அதனால் கீழே ஒரு 3.5 இன்ச்சும் மேலே 3.25 இன்ச்சும் இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்படி இப்போ இந்த ஃபஸ்ட்டு கோட்டோட தான் நம்ம மார்க் பண்ணி ரவுண்ட் ஷேப் கொடுக்கணும். இப்போ இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எந்த அளவு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஆம்கோல் சுற்றளவு வரையணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு லைட்டாக மட்டும் இந்த ஆம்கோல் கிட்ட லைட்டாக கொஞ்சம் லூஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக இருக்குங்க, கொஞ்சம் புடச்சிக்கிட்டு இருக்காப்புல, கொஞ்சம் பஃப்னு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அதனால் நான் 1 இன்ச் வச்சுக்கிறேன். அப்படி உங்களுக்கு சுருக்கம் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா 1.25 இன்ச் வைங்க. சுருக்கம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ 5 இன்ச் வருதுங்களா, ஷோல்டர்லேருந்து ஷோல்டர் பிடிச்சதுலேருந்து 5 வருது, அதில் பாதி 2.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதே போல் இப்படி டேப்பை வச்சு அப்படியே மடிங்க பாதியாக. இந்த கோட்டு மேலே இப்படி வச்சு அப்படி பாதியாக மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வளைவு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே போல் இப்படி வளைவு கொடுத்துக்க வேண்டியதான்.
இப்படி நம்ம மார்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு 1 இன்ச் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கம் வராமல் இருக்கும். இப்போ இவங்களுக்கு டோட்டல் ஆம்கோல் சுற்றளவு எத்தனை இன்ச் வருது? 7 இன்ச் வருது. மறுபடியும் அளந்து பார்க்குறேன். 7 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட ஒரு 7.25 இன்ச் பக்கம் வருது. இப்போ நம்ம ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது போக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி வச்சு பார்ப்போம். இப்போ எனக்கும் 7.25 இன்ச் பக்கம் வருது. நம்ம கட்டிங் பண்ணும் பொழுது சரியாக 7.25 இன்ச் வந்துடும். கிளாத் ஏன்னா நீண்டு கொடுக்குங்கள்ல, அதனால் 7.25 இன்ச் வந்துடும். இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதே நீங்கள் ஒரு சப்போஸ் ஒரு 1.25 இன்ச் வச்சு இப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த துணி எங்கே வரும் அப்படின்னா, உங்கள்கிட்ட அக்குள் பகுதியில் தான் எக்ஸ்ட்ரா தூக்கிட்டு வந்துடும். அதனால் எப்பவும் சுருக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் கொடுக்குறவங்க சுருக்கம் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா 1 இன்ச் வைங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னா 1.25 இன்ச் வைங்க. இல்லை சுருக்கம் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் 1 இன்ச் வைங்க. இப்போ நான் நெக் பகுதியை கட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஷோல்டரை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா வளைவு, அதோட நம்ம கட் பண்ணிக்குவோம். இப்போ அப்படியே சைடு இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த இடத்த கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா வருதுன்னு. இப்போ இதோட நான் கட் பண்ணிடுறேன்னு வச்சுங்க, கண்டிப்பாக எனக்கு என்ன பண்ணும், இவங்களுக்கு ஆம்கோல் கிட்ட சுருக்கங்கிறது வந்துடும். அதனால் எப்போவும் நீங்கள் சுருக்கம் இருக்குங்கிறவங்களுக்கு 1 இன்ச்சு தான் அளவு வைக்கணும். இப்போ சைடு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் சிசர் கட்டு, அடிப்பாட்டம் மடிச்சடிக்கு அடையாளத்துக்காக ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ இவங்களுக்கு கழுத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. பேக்கில் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி திருப்பும் பொழுது கரெக்டாக வந்துடும். கழுத்து அகலம் அளவு ப்ளவுஸை விட கொஞ்சம் கம்மி பண்ணி கட் பண்ணியாச்சு. அளவு ப்ளவுஸில் வந்து அகலம் 8 இன்ச் வந்துச்சுன்னா, இப்போ நான் தைக்கும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 இன்ச் 1 இன்ச் பக்கம் கம்மியாக வரும். இதே வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த டீப் நெக் ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 10 இன்ச்லாம் வரும் பொழுது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்த கிராஸ் கொடுத்து கட் பண்ணணும் ஷோல்டர்கிட்ட. நெக்ஸ்ட் அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ 9 இன்ச் 10 இன்ச் வரவங்களுக்கு வேறு மாதிரி நெக் பகுதிக்கிட்ட கட் பண்ணணும். இப்போ நம்ம கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லைட்டாக தெரிகிற பீஸரை கட் பண்ணிக்கலாம். கை மடிக்கும் பொழுது ஓப்பன் பகுதி நம்மளை பார்த்துருக்க மாதிரி கிளாத்தை மடித்து போட்டுக்குங்க. மடித்து போட்டுட்டு இப்போ கைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக வந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டால் போதும். இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 1/2 இன்ச் தையலுக்கு விட்டால் போதும். ஏன்னா கையில் பார்டர் பகுதி இருக்குங்களா, அதனால் நம்ம தையல் தான் ஓட்ட போகிறோம். எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 1.5 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ அப்படியே இந்த கையோடைய லென்த் அளவு வச்சு பார்ப்போம். இந்த கோட்டு மேலேயே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கோட்டு மேலேயே இப்படி வைங்க. கையோடைய ஹைட் எந்த இடத்துல முடியுதோ இதுக்கு நேராக மார்க் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கணும், தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும். அடுத்து இந்த ஆம்கோல் சுற்றளவு, இந்த கையோடைய சுற்றளவு எந்த பாயிண்டில் முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணணும். இப்போ கையோடைய முன்கை சுற்றளவுலையும் மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து ஆம்கோல் சுற்றளவு, கையோடைய ஆம்கோல் சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணணும். தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணணும். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ 1.5 இன்ச் முன்கை சுற்றளவுக்கிட்ட 1.5 இன்ச் தையலுக்கு விடணும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் 1.5 இன்ச் கேப் வருதான்னு பாருங்கள். எனக்கு சரியாக 1.5 இன்ச் வருது. நான் கைக்கு வந்து ஒட்டு போட தேவையில்லை. இப்போ இந்த மேல் கோட்டோட ஒரு மார்க்கு, அடுத்து தையலுக்காக விட்டுருந்த பார்த்திங்களா அந்த மேல் கோட்டோட ஒரு மார்க் பண்ணிக்கணும். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து 1.5 இன்ச் தையலுக்காக விட்டுருந்தேன் பார்த்திங்களா அதோட மார்க். இது வந்து 1.5 இன்ச் தையலுக்கான அளவு கைக்கு. இங்கே இப்படி அடையாளப்படுத்திக்கிங்க. இந்த 1.5 இன்ச் கேப் இடைவெளி இருக்குங்களா, அதை நல்லா அப்படி அடையாளப்படுத்திட்டு
இப்போ இந்த பாயிண்ட் நம்ம ஷேப் கொடுத்து வரையணும். அதுக்காக மேலே இங்கே 1.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு கையோடைய உயரம் 5 இன்ச் வருதுங்களா? அப்போ 5 இன்ச் வருதுன்னா இந்த அளவு ப்ளவுஸில் சைடு அளவு எத்தனை இன்ச் குறைச்சிருக்காங்க? சரியாக 2.5 இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்க. இதே நமக்கு கையோடைய லென்த்து வந்து 5.5 6 இப்படிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் 3 இன்ச் கம்மி பண்ணணும். நீங்கள் 2.5 இன்ச் கம்மி பண்ணக்கூடாது, 3 இன்ச் கம்மி பண்ணிங்கன்னா தான் கைக்கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும். இதே வந்து கையோடைய லென்த்து 7 இன்ச்சு 8 இன்ச்லாம் வரும்போது 3.5 இன்ச் கம்மி பண்ணணும் சைடில். இப்போ நம்ம ஷேப் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்படி இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ டேப் இந்த இடத்துல இருந்து இப்படி வைங்க. இந்த 1.5 இன்ச் கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து இது வரைக்கும் இந்த 6 இன்ச் முடியுதா, இந்த பாயிண்ட்டோடு இப்படி வச்சு அப்படியே பாதியாக மடிங்க. டேப்பை பாதியாக மடித்து இந்த சென்டராக அப்படி ஒரு மார்க்கு இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கைக்குழி கட் பண்ணி ஆகணும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷேப்பில் ஒரு 3/4 இன்ச் பக்கம் இப்படி உள்வளைவு கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்படியே இந்த ஷேப்பில் மறுபடியும் இப்படி மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிங்க. இப்படி நீங்கள் கை கட் பண்ணிங்கன்னா தான் கைக்கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ அடியோடு கட் பண்ணணும். மேல் கோட்டோடு இப்படி கட் பண்ணிட்டு வரணும். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1.5 இன்ச் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கிட்ட ஒரு சிசர் கட் கொடுங்க. சிசர் கட் கொடுத்துட்டு மடிச்சடிக்கிற இடத்துட்டையும் ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு 2 பீஸை மட்டும் இப்படி எடுங்க. 2 பீஸை மட்டும் இப்படி எடுத்து 3/4 இன்ச் பக்கம் குடஞ்சி கட் பண்ணணும். கைக்குழி 3/4 இன்ச் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கிட்ட சுருக்கம் வராது. இப்போ நான் ஒரு 3/4 இன்ச் பக்கம் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இதே போல் இப்படி கட் பண்ணும் பொழுது முன் கைக்கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும். பாருங்கள், இப்போ 3/4 இன்ச் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம கைக்குழி கட் பண்ணும் பொழுது இந்த 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, சிசர் கட் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதை தாண்டி தான் வந்து குடஞ்சி கைக்குழி கட் பண்ணணும். நீங்கள் முன் பொசிஷன்லேருந்தே கட் பண்ணிட்டு வரக்கூடாது. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டை தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா வந்து கிளியராக சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் இப்போ இவங்களுக்கு ஃப்ரண்ட்டு பார்ட்டு தான் டைட்டாக இருக்குன்ருக்காங்க. ப்ளவுஸ் வந்து கொக்கி இழுத்து போடும் பொழுதே ரொம்ப சிரமமாக இருக்குது. இவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தான் டோட்டலாக மிஸ்டேக் வந்திருக்கு. அப்போ நம்ம எப்படி கட் பண்ணணும், இந்த மிஸ்டேக் வராமல் இருக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் தையலுக்கும் ஒரு 1/4 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணுவோங்களா. இப்போ 1/4 இன்ச்சுக்கு பதிலாக நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணணும். இப்போ நான் ஒரு 1/2 இன்ச்சாக எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி இந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச்சுக்கு பதிலாக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து தான் இந்த பேக் பார்ட் அளவு இப்படி வைக்கணும். இதே போல் இப்படி இப்போ அதுக்கு முன்னாடி இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. ஸ்கேலால் இதே போல் மார்க் பண்ணிட்டா நமக்கு தெளிவாக புரியும். ஒரு 1/2 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து இப்போ பேக் பார்ட் அளவு அப்படி வைங்க. இந்த கோட்டிலேருந்து, ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து கம்மியாக இருக்கும், ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அகலம் அதிகமாக இருக்கும். இப்போ இதே போல் இப்படி வச்சுட்டு இப்போ இதே போல் ஒரு சிலர் வந்து தள்ளி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டுருக்கேன், விடாமல் நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட்டையும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கண்டிப்பாக பத்தாது, டைட்டாக போயிடும். இப்போ நம்ம அந்த ஷோல்டர்கிட்ட மார்க் பண்ணிக்கலாம். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்படி கரெக்டாக வச்சுட்டு நெக்கு அகலத்துக்கிட்டையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆம்கோல் சுற்றளவு ஃபுல்லுமே இப்படி மார்க் பண்ணிட்டு வரணும். இப்போ இந்த பாயிண்ட் தெரியுதுங்களா, இவத்தை ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு பார்ட்டு டைட்டாக ஆகக்கூடாதுன்னா, ஏன்னா இவத்தை வந்து ஆம்கோல்கிட்டையும் டாட் பிடிக்கணும். அது இல்லாத இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு வந்து டைட்டாக இருக்குங்கிறாங்க. இப்போ நான் பேக் அளவே கட் பண்ணக்கூடாது, இந்த பேக்கை விட ஃப்ரண்ட்டில் இன்னும் சைடில் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்.
பாருங்கள் ஒரு 1/4 இன்ச் நகுத்தி இப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணால் தான் ஃப்ரண்ட்டு வந்து டைட்டாக இருக்காமல் கரெக்டாக இருக்கும் உங்கள் கொக்கி போடும் பொழுது. நீங்கள் பேக் அளவை வச்சு ஃப்ரண்ட் அப்படியே அக்யூரேட்டாக வெட்டுறதுனால தான் உங்களுக்கு இந்த கேப் இடைவெளி 2.5 இன்ச் 3 இன்ச் டிஃப்ரெண்ட் வரும், ஃப்ரண்ட்டு டைட்டாக ஆகும். இப்போ இதே போல் அப்படியே இந்த மேலேயே மார்க் பண்ணிக்குவோம். இப்போ இது வந்து ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சு தைக்கிறதுக்கும் அடையாளப்படுத்திட்டு ஃப்ரண்ட்லேயும் எல் ஷேப்பில் மார்க் பண்ணுங்களாம். ஏன் எல் ஷேப்பில் இவுத்தையும் மார்க் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் நம்ம லைட்டாக வந்து குடஞ்சி கட் பண்ணணும். இப்போ இப்படி இருக்குங்களா, இதுலேயும் 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணினா தான் ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வராமல் இருக்கும். இந்த ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. ஏன்னா பேக் அளவையே ஃப்ரண்ட்லேயும் வெட்டக்கூடாது, ஃப்ரண்ட்டில் லைட்டாக குடஞ்சி கட் பண்ணணும். இப்போ அடுத்து முன்கழுத்து இறக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸில் இவங்களுக்கு முன்கழுத்து இறக்கம் இந்த மேலே ஷோல்டர்லேருந்து ஃபஸ்ட்டு கொக்கிக்கு இப்படி பாஸ் ஷேப்பில் வரைஞ்சி மார்க் பண்ணுங்கள். இப்படி பாஸ் ஷேப்பில் வரைஞ்சி மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்கழுத்து இறக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து முன்கழுத்து இறக்கம் 6 இன்ச் வருது. இப்போ இந்த 6 இன்ச் அளவு இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி வைங்க. இப்போ வைக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோல்டர் 1/2 இன்ச் இங்கே பிடிச்சிருவோங்களா, அப்போ முன்கழுத்து இறக்கம் குறைஞ்சிரும். அதனால் 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிச்சது போக தான் நம்ம முன்கழுத்து இறக்கத்தை அளவு வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க 6 இன்ச்சுக்கு நேரம், அதுக்கு மேலே கொஞ்சம் தையலுக்காக 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஷேப்பில் ஃபஸ்ட்டு கோட்டோடு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்குங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் வாட்டம் வருது அப்படிங்கிறனால நான் கையிலேயே மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்கேல் கூட இருக்குது, ஸ்கேலில் கூட நீங்கள் வளைவு கொடுத்துக்கலாம், வளைவு வராதவங்க. அடுத்து இந்த கொக்கிப்பட்டி அளவை வைங்க. இந்த ஃபஸ்ட்டு கோட்லேருந்து இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் இடையில டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு அடையாளப்படுத்துங்க. அடுத்து பட்டி தையல் தெரியுது பார்த்துங்க, இங்கேயும் ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ 1/2 இன்ச் தள்ளி பட்டி தையல் பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும், அடுத்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி இடையில டாட் பிடிக்கிறதுக்காக தள்ளியும் ஒரு 3 இடத்துல இப்படி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இப்படி ஷோல்டர்கிட்ட இப்படி சென்ட்ரு பண்ணி 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிச்சதுலேருந்து பாருங்கள் இப்படி ஷோல்டர் இப்படி சென்டராக அப்படி கையில் இப்படி பிடிச்சிக்கிங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்து 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிச்சிருவோங்களா, இதிலிருந்து இந்த மெயின் டாட் எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள். கிளாத்தை பிடிச்சி ரொம்ப இழுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், தையலுக்காக கீழே தள்ளி மார்க் பண்ணுங்கள். அடுத்து சைடு அளவு இந்த பாயிண்ட்லேருந்து வச்சு இந்த பட்டி தையலுக்கு நேரம் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணணும், பட்டி தையல் பிடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கணும். இதே போல் இப்படி சேஃப் கொடுத்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட் தெரியுதுங்களா, இந்த பாயிண்ட்லேருந்து டாட்டோடைய அகலம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கலாம். சரியாக ஒரு 2.25 இன்ச் வருது உங்களுக்கு. நான் ஒரு 2.5 இன்ச்சாக வச்சு ஒரு 1/4 இன்ச் தள்ளியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு 1.25 இன்ச்சும், இந்த இடத்துலேருந்து ஒரு 1.25 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இவங்களுக்கு டாட்டோடைய உயரம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கலாம். சரியாக 2 இன்ச் வருது. அப்போ நான் தையலுக்கு 1/2 இன்ச் விட்டது போக 2 இன்ச் அளவு வச்சு டாட்டோடைய உயரம் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தையலுக்கும் சேர்த்தா 2.5 இன்ச் வருது. அடுத்து கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் இடையில அகலம் வந்து சரியாக நான் ஒரு 3.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 3.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் கம்மி பண்ணணும். கம்மி பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 டாட்டுக்கும் 1.5 இன்ச் கேப் இடைவெளி இருக்கணும். அப்படியே டாட் மார்க் பண்ணிக்கலாம் மெயின் டாட்டை.
ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. ஸ்கேலை இதே போல் வச்சு மறுபடியும் ஒரு மார்க் பண்ணிக்கணும். அடுத்து சென்டராக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இடையில வர மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது ஈஸியாக இருக்கும். இப்போவே மார்க் பண்ணிட்டா. இப்போ நான் 3 டாட் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட் தெரியுதுங்கள? இப்போ இந்த பாயிண்ட் வந்து நான் இந்த இடத்துல நான் 1/2 இன்ச் விட்டுருக்கேன். அப்போ நான் நெக்கு வந்து இதே போலயே 1/2 இன்ச் அப்படியே நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா முன்கழுத்துங்கிறது லூஸ் வந்துடும். அதனால் இந்த இடத்துக்கிட்ட லைட்டாக அப்படி ஸ்கேலால் இப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணிட்டா தான் இந்த இடத்துக்கிட்ட எனக்கு முன்கழுத்து லூஸ் வராமல் இருக்கும். இப்படி ஒரு 1/4 இன்ச் மட்டும் இப்படி நகர்த்தி இப்படி கட் பண்ணிக்கிறேன். இல்லைனா எனக்கு வந்து முன்கழுத்து லூஸ் ஆகிடும். அதனால் இப்போ அப்படியே கட் பண்ணும் பொழுது பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ அடியோடு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டை. அடுத்து நெக் பகுதி இதே போல் கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஷோல்டர்கிட்ட இப்போ ஃப்ரண்ட்டு வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கணும். அப்படியே சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டாட் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் இப்படி சிசர் கட் கொடுத்துக்கலாம். சிசர் கட் கொடுத்துட்டு இந்த முன்கழுத்து தெரியுதுங்களா, இவுத்தை மட்டும் இப்படி லைட்டாக ஒரு 1/4 இன்ச் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படியே நான் தச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், முன்கழுத்து கண்டிப்பாக லூஸுங்கிறது வரும். அடுத்து பட்டி கிளாத் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இவங்க 1 மீட்டர் கிளாத் கொடுத்ததுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தில் கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்காகவும் கொஞ்சம் கொஞ்சம் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நெக் பகுதி இருக்குங்களா, இந்த நெக் பகுதியில் நம்ம வி பட்டிக்கு கட் பண்ணி எடுத்துக்குவோம். வி பட்டிக்கு கிளாத் இப்போ 2ஆக இருக்குங்களா, 2ஆக மடித்து அகலம் 2 இன்ச் வர மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து வி பட்டிக்கு. வி பட்டிக்கு வந்து ஏன்னா நமக்கு கிளாத் வந்து திக்னஸாக வேணும், அதனால தான். அடுத்து கொக்கி பட்டிக்கு கிளாத்தை டபுளாக மடித்து அகலம் 1 இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பட்டி கிளாத் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பட்டி கிளாத் அகலம் கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட்டோடைய அகலத்தை தான் வைக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டோடைய அகலத்துக்கு இப்போ இந்த பட்டி கிளாத் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. அதனால் நம்ம வேறு கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா துணி தாராளமாக இருக்குங்கள, அதனால். இப்போ இந்த கிளாத் எடுத்துக்கலாம். இதை நேராக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் இல்லாமல் அப்படி நேராக கட் பண்ணிக்குவோம். இதே போல் அப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட்டோடைய அகலத்தை வச்சுக்கலாம். எப்போவும் நீங்கள் ஃப்ரண்ட்டோடைய அகலத்தை கணக்கு பண்ணும் பொழுது ஒரு ஸ்கேல் அளவு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்கேல் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதிலிருந்து ஃப்ரண்ட்டோடைய அகலத்தை வைங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம எப்பவும் டாட் பிடிப்போம். அதனால் ஃப்ரண்ட்டு பார்ட்டு பட்டி கிளாத் வெட்டும்பொழுது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. பட்டி கிளாத்தை கம்மி பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் இருந்துச்சுன்னா நமக்கு தேவைப்படுங்கள, அதனால தான். இப்போ இதிலேருந்து இந்த கோட்டிலேருந்து பட்டியோட உயரத்தை அளவு வச்சுக்கலாம். இதே போல் வச்சு பட்டியோட உயரம் எங்கே முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிங்க. அதே போல் சைடு பட்டி அளவும் அப்படி தான். ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கணும், தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும்.
அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட்டோடைய அகலத்தை அளவெடுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் அகலத்தை இப்படி அளவெடுங்க. சரியாக எனக்கு எத்தனை இன்ச் வருதுன்னா ஒரு 3 இன்ச் பக்கம் வருது. இப்போ இந்த 3 இன்ச்சை இங்கே அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து 1 இன்ச் கம்மி பண்ணணும். 1 இன்ச் கம்மி பண்ணி இப்போ ஷேப் கொடுத்து மார்க் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பட்டி வந்து கட்டிங் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் கப் ஷேப் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அமுக்கமாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க. இதில் வந்து மடிச்சடிக்கணும். பட்டி கிளாத்தை நம்ம மடிச்சடித்து தைக்கணும். அதுக்காக அடையாளத்துக்காக கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்போ லைனிங் பீஸை கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு லைனிங் பீஸ் வந்து இந்த பார்டர் பகுதி ஃபுல்லும் நம்ம கைக்கு எடுத்துக்கலாம். கிளாத் அப்படி ரெண்டாக மடித்து போட்டு இப்படி கிளாத்தை நான் மடித்து போட்டிருக்கேன் பாருங்கள். இது அப்படியே இந்த பார்டர் பகுதி கட் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது. இந்த பார்டரே வந்து பாருங்கள் ஒரு கைக்கு சின்னதும் பெருசுமா இருக்குது. இப்போ இதுதான் கிளாத் இருக்கிறது. மீதி வந்து நமக்கு இவ்வளோதான் கிளாத்தே இருக்குது. புடவையோட கிளாத் இதில் தான் நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி கிளாத் 3 கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பேக் பார்ட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டை இதே போல் இப்படி வச்சு உங்களுக்கு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கிங்க. இதே போல் நெக்காக இருந்தாலும் கை சுற்றளவு எதுவாக இருந்தாலும் ஒரு 1/2 இன்ச்சு இப்படி 1/2 இன்ச் மட்டும் கேப் இருக்கிற மாதிரி. நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும் பொழுது கிளாத் நழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நீடில் போட்டு குத்திக்கிங்க சென்டராக. அதுக்கு பிறகு கூட நீங்கள் கட் பண்ணலாம். நான் எப்போவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புடவையோட கிளாத்தை வந்து லாஸ்ட்டாக தான் ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது தான் நெக் பகுதியை கட் பண்ணுவேன். மித்தபடி இந்த இடத்துலலாம் ஒரு 1/2 இன்ச் கேப் வர மாதிரி இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைட்டாக தெரிகிற அடியில் தெரிகிற பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் பார்ட்டு கட் பண்ணியாச்சுங்களா. அடுத்து ஃப்ரண்ட்டு. பாருங்கள் இதான் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் இவ்வளோ தான் இருக்குது. அப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் கட் பண்ணி ஆகணும். இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டை இதே போல் அப்படி போட்டுக்குங்க. போட்டுட்டு இதுலேயும் அப்படி தான் 1/2 இன்ச் கேப் இருக்க மாதிரி. அரை இன்ச் விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சுங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் நமக்கு பட்டி கிளாத்துக்கு யூஸ் ஆகும். இப்போ இதை வச்சு தான் நம்ம பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி ஆகணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். அளவு ப்ளவுஸ் வந்து மிஸ்டேக் உள்ள ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் தான் சரி பண்ணி கட்டிங் பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.